வணக்கம், வெல்கம் டு வனிதா ஸ்ரீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு சிம்பிளான சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எந்த மாதிரி ஒரு ரெசிபினா, சமையலில் பெருசாக அறிமுகம் இல்லாத ஒரு பேச்சுலரோ இல்லை ஒரு பிகினரோ கூட இந்த ரெசிபியை ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு வாணலியை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு போட போகிறோம். அது போட்டு நல்லா அது பொரியணும், அது பொன்னிறமாக. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 சிகப்பு மிளகாய், கிள்ளின மிளகா, அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மிளகாவையும் ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே அதை சுருள வதக்கிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் இது தக்காளியும் வெங்காயமும் அரைச்ச ஒரு விழுது, இந்த விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் அதை அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கிலோ சிக்கனுக்கு நம்ம 2 தக்காளி 1 வெங்காயமாக நம்ம விழுத அரைச்சிக்கலாம். ஸோ இது நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த தக்காளி அளவையும் வெங்காய அளவையும் நம்ம கூடவோ இல்லை குறைவாவோ சேர்த்துக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வர ஆரம்பித்தோடனே அதை மூடி போட்டு நம்ம இப்போ ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா அந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் தக்காளி வெங்காயமும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம அதை அதை கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கோழியை சேர்க்க போகிறோம். இந்த கோழியை நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு இது போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறனால கொஞ்சம் உப்பெல்லாம் அதில் சாரணும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி அதை மேரினேஷன் சொல்லுவாங்க, அதை நான் பண்ணேன். பட் நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மேரினேஷன்லாம் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் இது கூட சேர்த்துடலாம். ஏன்னா சின்ன பீஸுன்றப்போ நல்லா அந்த மசாலாவோட நல்லா கோட்டாகி அது கம்ப்ளீட்டாக அதை உள்வாங்கிக்கும். அதனால் அந்த மேரினேஷன் சின்ன பீஸாக இருந்தால் தேவைப்படாது. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி விழுதுலேயே கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும், அதே மாதிரி கோழியும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஒரு கப் தண்ணி மட்டும் நான் அந்த கோழி வேகிறதுக்காக சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதை நம்ம கொஞ்சம் தொக்கு பதத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அது வேகிறப்போ அது இன்னும் நல்ல ஒரு அருமையான ஒரு வாசத்தை கொடுக்கும் அந்த சிக்கனோடு சேர்ந்து. அப்போ இதை மூடி போட்டு இதை சிக்கன் வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த கிரேவி நல்லா தொக்கு பதத்துக்கு சுண்டி வரணும். அந்த அளவுக்கு அதை நம்ம கொதிக்க விடணும் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், இதுதான் சரியான பதம். நல்லா அந்த சிக்கன் வெந்துருச்சு, அந்த கிரேவியும் தொக்கு பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு. அந்த தக்காளி விழுது மட்டும்தான் இதோட பேஸுன்றனால நல்லா சிகப்பு கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை குறைவாகவோ கூடுதலாகவோ சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி இட்லி தோசையோட, சாதத்தோட, தயிர் சாதத்தோட எது கூட வேணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் வெளியே போயிட்டு ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செய்யணும், பட் நான்வெஜ் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போது ஒரு அருமையான எளிமையான சிக்கன் தொக்கு நமக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வித்தியாசமான ஒரு எளிமையான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.